ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? கிராமத்தில் ஒரு பயணம். ஆமாங்க, வாங்க. நான் எங்கள் கிராமத்தை சுற்றி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன பயணம், அதை வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எங்கள் ஏரியாலாம் இப்படி தான் இருக்குது. வரப்பு, வாய்க்கால், முள் செடிகள், தென்னை மரம், கோழிப்பண்ணை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காடில் வெறும் பொட்டைக்காடு தான். மக்காச்சோளம் போட்டு அறுத்துட்டாங்க. செம்மண் காடுங்க நம்ம ஏரியா. எந்த ஏரியான்னு கெஸ் பண்ணுங்கள். மக்காச்சோளம்லாம் போட்டு அறுத்து எடுத்துட்டாங்க. எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. இது மிச்சத்தை எப்பப்போ மாடி தேவையோ அப்போ அவங்க கட் பண்ணி போட்டுக்குவாங்க. இந்த சைடு இருக்கிற வீடு இது. தோட்டத்துலேயே அவங்க வீடு கட்டியிருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா இப்போ தான் ஏதோ மக்காச்சோளம் போட்டு அது கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குன்னா. நல்லா செழுப்பாக இருக்கும் போல் இருக்குது இந்த ஏரியாவில். தண்ணி ஒவ்வொரு தண்ணி இருக்கும், ஒவ்வொரு தோட்டத்தில் தண்ணி இருக்காது. இது நல்லா சூப்பராக இருக்குல்ல. தென்னை மரம், உங்களுக்கு இந்த கிணறுலாம் இந்த சைடு இருக்குது. பாருங்கள், வானமும் பூமியும் ஒன்றா தெரியுதா? போர் போட்டிருக்காங்க இந்த சைடு. இது தட்டெல்லாம் மிச்சம் இருக்குல்ல, அதை போர் போட்டு வச்சுக்குவாங்க. மழை காலத்துக்கு, இந்த வெயில் காலத்துக்குலாம் தீனி இருக்காதுல்ல, அதை மாட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி அந்த கோரப்புல் தான் மாட்டுக்கு போடுவாங்க. கிணறுலாம் அந்த சைடு இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. பஸ் ஸ்டாப்பு. இந்த ஆலமரம்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. வெங்காயம் அரிஞ்சிட்ருக்காங்க. இப்போ வெங்காய சீசன். எல்லா மக்களும் சொல்லி இந்த வெயிலில், கொளுத்துற வெயிலில் வெங்காயம் அரிஞ்சிட்ருக்காங்க. டீப்பாக என்னால் காட்ட முடியல அதை. கோயில் பாருங்கள். நம்ம ஊரில் ஒவ்வொரு கிராமத்துலையும் இருக்கக்கூடிய இந்த கோயில்கள் பழங்கால கோயில். இந்த கிணறு பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் சாமியை அங்கே தான் கரைப்பாங்க. அந்த மாதிரி காவடி இதில் எடுப்பாங்க. நான் இப்போ உங்களுக்கு வீடு காட்ட போகிறேன். இந்த வீடு தான் எங்கள் ஏரியாவில் அரண்மனை வீடுன்னு சொல்லுவாங்க. இது போகிற வழியிலே இருக்குது. பயங்கரமான வீடு, பெரிய வீடாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வெளியில் இருந்து தான் பார்த்துருக்கோம், உள்ளேலாம் போய் பார்த்ததில்ல. எங்கள் ஏரியாவில் இது ஒரு அரண்மனை வீடுன்னு அபூர்வமாக பார்ப்பாங்க. ஃபேமஸான வீடு. பக்கத்துலேயே ஸ்கூலு இதெல்லாம் இருக்குது. இந்த படப்பு பாருங்கள், வைக்கப்படப்பு. மிச்சமானதெல்லாம் படப்பு போட்டு வச்சுருவாங்க. இது மாட்டுக்கு அறுத்து போடுற மக்காச்சோள தட்டு. இது வெறும் செம்மண் புழுதி. தென்னை மரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக அழகாக இருக்கும். இந்த மக்காச்சோளம் விளைஞ்சிருச்சு. இதை அறுவடை பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது. குட்டி குட்டி வீடுங்க. இங்கே கோழிப்பண்ணை, மாட்டுப்பண்ணை எல்லாமே வச்சுருப்பாங்க. இது பெரியகோட்டை ஏரியா சைடு. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தென்னை மரம், அந்த வானம் பூமி ஒன்றா இருக்கிற மாதிரி வியூ தெரியுங்களா? அதை உங்களுக்கு காமிக்கணுன்றக்காக எடுத்திருக்கேன். இது கோழிப்பண்ணை. தோட்டத்துலேயே கோழிப்பண்ணை இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இயற்கைக்கு மாறான அழகு எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் காட்டுறே பாருங்கள். நான் எங்கள் ஏரியாவில் மலைகள் நிறையா இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிக்கலான்னு தான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். மலைகள், அதுக்கு பக்கத்துலேயே காடு, தென்னை மரம். இதெல்லாம் இயற்கை அழகு சூப்பராக இருக்கும். பச்சை நிறமான வீடுகள். பாருங்கள், இந்த மலையோட வியூ எப்படி அழகாக இருக்குன்னா. இது பழனி போகிற வழியில் தான் இருக்குது. பாத யாத்திரை போகிற மக்கள்லாம் இந்த வழியாக தான் போவாங்க. அழகுக்கு குறைச்சலே கிடையாது. என்ன தான் நம்ம சிட்டியில் வாழ்ந்தாலும் இந்த கிராமத்து வாழ்க்கையை நம்ம நிறையா பேர் மிஸ் பண்ணியிருப்போம். அங்கே ஓடுற தண்ணி, கிணத்து தண்ணி, நீச்சல்லாம் பழகியிருப்போம். இந்த வெயிலுக்கெலாம் இருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிறதே ஒரு பெரிய இது தான். இப்போலாம் எங்கே இந்த மலையும் பார்க்க முடியறதில்ல. சிட்டியில் வாழ்கிறவங்களுக்குலாம்
இந்த ஆடு மாடு இந்த கிராமத்து வாழ்க்கையே கிடைக்காம போயிடுது. இப்போ போன பஸ் தான் நான் டெய்லி போகிற பஸ்ஸு. இந்த குளம் வந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்குது. இந்த குளம் நிரம்பினா தான் எங்களுக்கு வந்து குடி தண்ணீர் அங்கே பக்கத்தில் இருக்க விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். பாருங்கள், அந்த சைடு இருக்கிற சோளம்லாம் எவ்வளோ செழுப்பாக இருக்குண்ணா. நீங்கள் எத்தனை நாள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இது ஒரு புதுவித அனுபவம். நம்ம ரோட்டில் போகிறப்பெல்லாம் பார்த்துட்டு போவோம்ல, அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதெல்லாம் கிராமத்தில் இருக்கிற வீடுங்க. இப்போல்லாம் சிட்டிலலாம் எங்கே இதை பார்க்க முடியுது? எல்லாம் அடுக்குமாடி கட்டடத்தை தான் பார்க்க முடியுது. பழைய வீடு, காம்பவுண்டு சுவர். இது வந்து என் தங்கச்சி படித்த ஸ்கூலை பார்த்தோன்னா அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என் ஸ்கூலை எடுன்னு எல்லாருமே பள்ளி பருவத்தை வந்து மறக்க முடியாது இல்லையா? சொர்க்கம் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மலையை அடிவாரத்தில் தான் போகிறோம். அதனால் உங்களுக்கு நான் அந்த மலையை காட்டுறேன். செம்மையாக இருக்குல்ல, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு லாங் ட்ரைவ்னு கூட சொல்லலாம். ரோடெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் காட்டின இந்த ஏரியாவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓகே, நான் சென்ற இந்த சின்ன பயணத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் காட்டின இந்த பகுதிகளை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ ஒவ்வொன்றுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த இந்த கிராமத்தில் தான் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். இது எந்த ஏரியா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரிங்க, நான் இந்த ஏரியான்னு சொல்கிறேன். இதாங்க ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம். அங்கே தான் இருந்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுட்ருக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய ஏரியாவை நான் வாழ்கிற பகுதியை உங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.